ஏசாயா 62 அதனுடைய 6வது வசனம் நானே வாசிக்கிற நேரம் இல்லாததுனால, எருசலேமே உன் மதில்கள் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். அப்போ ஆண்டவர் கட்டளையிட, ஆண்டவர் சொல்ல, அவர் கட்டளையிட நிற்கும். அப்போ ஆண்டவர் ஏற்படுத்துகிறேன்னு சொல்றார். அந்த இடத்துல நான் அவைலபிளா நிற்கிறேன்னா நான் யாரா மாறுவேன் தெரியுமா? நான் யாராய் கத்தரால் மாற்றப்படுவேன்? ஒரு ஜாமக்காரனாய் மாற்றப்படுவேன். அப்போ இதுக்கு இந்த வார்த்தை எதுக்காக உங்க மத்தியில் சொல்றேன்னா, இந்த செய்தி வரும்போது உங்களுக்கு அது புரியும். நான் ஜாமக்காரனாய் மாற வேண்டியது எவ்வளவு அவசியமாய் இருக்கிறது. என் குடும்பத்துக்கு நான் ஜாமக்காரனாய் மாற வேண்டும், சபைக்கு நான் ஜாமக்காரனாய் மாற வேண்டும், தேசத்துக்கு நான் ஜாமக்காரனாய் மாற வேண்டும், என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு. இப்படி ஆண்டவர் சிலரை ஒரு நபருக்கு ஜாமக்காரனாய் வைத்திருப்பார், அல்லது அவங்க பிள்ளைகளுக்கு ஜாமக்காரனாய் வைத்திருப்பார், அவங்க மொத்த குடும்பத்துக்கு ஜாமக்காரனாய் வைத்திருப்பார், சபைக்கு ஜாமக்காரனாய் வைத்திருப்பார், தேசத்துக்கு ஜாமக்காரனாய் வைத்திருப்பார். இப்படி ஒவ்வொருத்தருக்கு என்று தேவன் அளித்த கிருபையின் அளவுக்கு தக்கதாய் தேவனுடைய எதிர்பார்ப்பும் இருக்கும். ஆமென். நான் கட்டளையிடுகிறேன் அப்படிங்கிறார். எதற்காக? கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது. எடுக்க வேண்டாம். சங்கீதம் 48:10 என்ன இருக்கும்? நீங்கள் அமர்ந்திருந்து 47:10 46:10 நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று. அங்க என்ன சொல்றார்? நீ அமர்ந்திரு என்று. ஆமென். ஆனால் இங்க என்ன சொல்றார்? நீ என்ன செய்யக்கூடாது? அமர்ந்திருக்க கூடாது. அதுதான் ஒவ்வொரு சீசன், ஒவ்வொரு டைம், ஒவ்வொரு காலம் கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அந்த காலத்தை அறிந்து ஒரு தேவ பிள்ளை செயல்பட வேண்டும். கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இருக்கிறது. அது நம்முடைய எதிர்காலத்தை குறித்ததா இருக்கலாம், நம்முடைய தலைமுறையை குறித்ததா இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தை குறித்ததா இருக்கலாம், சபையை குறித்ததா இருக்கலாம், தேசத்தை குறித்ததா இருக்கலாம். அது நமக்கு தெரியாது. அது கர்த்தர் நாம் ஜாமக்காரனாய் மாறும்போது அதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஆனால் நாம் அதற்கு ரெடியாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒரு பெரிய செய்தி நான் மிகவும் சுருக்கமாக சொல்லி கொஞ்ச நேரம் நம்ம செபிக்க போகிறோம். அந்த கிருபைகளை ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம். ஆமென். எரேமியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வீப்பிங், அவரை வந்து வீப்பிங் ப்ராஃபட் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவர் கண்ணில் எப்பவுமே என்னதான் வடிஞ்சிட்டு இருக்கும் தெரியுமா? கண்ணீர் வந்து கொண்டிருக்கும். அது பிறப்பிலிருந்து வருகிறது அல்ல. நம்ம ஒரு சாட்சி கேட்டோமே, அப்படிப்பட்ட வியாதி அல்ல அது. இது எதுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா, ஆண்டவருடைய சித்தத்துக்கு தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கிருபைகளை, அந்த அபிஷேகத்தை அவன் மேல கர்த்தர் ஊற்றுகிறார். ஆரம்பத்தில் ரொம்ப தயங்கினார். வேண்டாப்பா, நான் சின்ன பையனா இருக்கிறேன், நான் வரலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்ல, நான் இருக்கிறேன், நீ சின்ன பிள்ளைன்னுலாம் சொல்லாத, நான் உன்னை கொண்டு அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணி. ஏன்னா தேவனுடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். என் மேல ஒரு அழைப்பு வைத்திருக்கும் போது அந்த இடத்துல என்னதான் கர்த்தர் பார்க்க விரும்புவார். அதே போலதான் உங்க ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஸ்தானத்துல அவர் மனசுல ஏற்கனவே வச்சிட்டார். அவர் மனதுல நமக்கு இருக்கிற ஸ்தானம் உயர்ந்த ஸ்தானம். சத்தமும் ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டருடைய மனசை தான் யோசேப்புக்கு சொப்பனமா காட்டி கொடுத்தார். அந்த சொப்பனத்தில் அவர் குழியை காட்டி கொடுக்கல, அவர் உயர்வான ஸ்தானத்தை காட்டி கொடுத்தார். அதை நோக்கி பயணிக்கிற பாதையில குழிகள் இருக்கும், அந்த கிணறுகள் இருக்கும், சில தடைகள் இருக்கும். ஆனால் தேவனுடைய மனசுல உங்களுக்கு என்ன ஸ்தானமோ அந்த ஸ்தானத்தில் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவது தேவனுடைய சித்தம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அப்போ நீ ஒரு இடத்துல சொல்ல, நீ அமர்ந்து இருந்து, நீ கொஞ்சம் சும்மா இரு. ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா. அப்படிப்பட்ட காலமும் இருக்கிறது. ஆனா இந்த இடத்துல, இந்த சீசன்ல தேவன் யாராக இருக்கணும்னு விரும்புறார் அப்படின்னா, ஜாமக்காரனா. அவன் குயவன் கையில் இருக்கிற களிமண் நிச்சயம் உருவாக்கப்படும், ஆனா அந்த கையில வரணும். அவன் தேவன் கட்டளை. இப்படி ஒரு செயல் நடக்கும் போது 8வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கும் தெரியுமா? இனி உன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடு. அப்போ நீங்க ஜாமக்காரனா எழும்பிட்டீங்கன்னா உங்க குடும்பத்துல யாருக்கு இனி பங்கு இல்லை தெரியுமா? சத்துருக்கு இனி பங்கு இல்லை. ஹல்லேலூயா. இனி உன் தானியத்தை
சத்துருக்களுக்கு இந்த வசனம் நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வசனம். இது எவ்வளவு தேவையான வாக்குத்தத்தம் தெரியுமா? மிகவும் தேவையான. நான் கஷ்டப்பட்டு பிரயாசப்படுகிறது, சத்துரு அது பலனை அனுபவிக்கிறான் என்று சொல்லும் போது அதால நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது, தாங்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட நிலை மாறணும்னா நீ ஜாமக்காரனா மாறணும். ஜாமக்காரனுடைய சத்தம் கேட்கப்படும் என்று ஏசாயா 52:8 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு ஜாமக்காரனாய் மாறும்போது கர்த்தர் தம்முடைய பலத்த கிரியைகளை நடப்பிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரு ஜாமக்காரனுடைய அடையாளங்கள் என்ன? 5 காரியங்களை வேதத்திலிருந்து சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 1, ஜாமக்காரன் என்கிறவன் விழித்திருந்து ஜெபிக்கிறவன், ராக்காலங்களில் ஜெபிக்கிறவன் அல்லது ஜெபத்தில் விழித்திருக்கிறவன். ஹல்லேலூயா. மத்தேயு 26:41 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லும் வார்த்தை உண்டு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆமாம், ஜாமக்காரன் என்கிறவன் ஒரு சோதனை வருகிறதை உணர்ந்து அவன் எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான் என்றால் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பான். நான் சொல்லுகிற வார்த்தையை நல்ல கவனமா கேட்கணும். நார்மல் பிரேயர்னு ஒன்று இருக்கிறது, ஜாமக்கார ஜெபம்னு ஒன்று இருக்கிறது. ஜாமக்கார ஜெபங்கிறது தான் இந்த அந்தகாரத்தில் போராடுகிற அனுபவம். இது அந்தகாரத்தின் வேலை என்று இயேசுவே சொல்லி இருக்கிறார். நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த அந்தகாரத்தின் வேளையில 1 hour பிரேயர் பண்றதே பெரிய சேலஞ்சா இருந்துச்சு, எல்லாருக்குமே சேலஞ்சா இருந்துச்சு. ஆமென். இது சொல்லும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும். எப்படி சேலஞ்சா இருந்துன்னா, பேதுரு, யோவான், யாக்கோபுக்கும் சவாலா இருந்துச்சு. அவங்களால என்ன பண்ண முடியல. இயேசுவுக்கும் இது பெரிய சேலஞ்சா இருந்து. எப்படின்னா, அவர் ஜெபத்துல 3 வாட்டி எழும்பி வரார். அவர் ஜெபத்தை முடிச்சிட்டு வரல, ஒரு வாட்டி ஜெபிக்கிறார். அவருக்கு அதுல அந்த ஃப்ளோ கட் ஆகுது. அந்த ஃப்ளோ அவரால் அப்படியே தரித்திருக்க முடியும். அவர் எழும்புறார், வராரு, வந்து பார்க்கும்போது தூங்காத திருப்பி போறாரு, திருப்பி ஜெபம் பண்றாரு, திருப்பி எழும்புறாரு, திருப்பி வந்து தூங்காத. ஆனா அவர் அதுல எப்படி ஸ்கோர் பண்ணி காட்டுறாருன்னா, உனக்கு முடியலன்னு சொல்லிட்டு நீ ஸ்டாப் பண்ணாத, நீ திரும்ப போ, பரலோகத்திலிருந்து பலன் உனக்கு கிடைக்கும். இதுதான் ஜெபத்தில் விழித்திருக்கிறதுனா, எனக்கு ஜெபிக்க முடியலன்னு சொல்லி நான் ஸ்டாப் பண்ணக்கூடாது. இது அந்தகாரத்தின் வேலை. எல்லார் லைஃப்லயும் இந்த அந்தகாரத்தின் வேலை இருக்கும். அது எப்படி நம்மளால ஃபீல் பண்ண முடியும்னா, நமக்கு 1 நிமிஷம் ஜெபம் பண்றதே ரொம்ப ஹெவியா இருக்கும். என் லைஃப்ல நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன், அதனால தான் சொல்றேன். அந்த டைம்ல நம்ம என்ன தீர்மானம் எடுக்கிறோம், ஆவியானவர் இதை காண்பித்து பாரு. நம்ம பேதுரு, யோவான், யாக்கோபு தூங்குறோம்னு பார்த்துட்டு இருக்கிறோம். ஜீசஸ் அவர் 100% காட், அதுல ஒரு டவுட் கிடையாது. இப்போ அவர் முழுசாவே காடு தான். அப்பொழுது அவர் 100% காடா இருந்தாலும் 100% யாரா இருக்கிறார்? மனுஷனா இருக்கிறார். அதனால அவருக்கு தூக்கம் வந்துச்சு, அவர் போட்ல தூங்கினார். ஆமே. அவருக்கு பசி வந்துச்சு, அவருக்கு தாகம் வந்துச்சு. ஆமே. அவர் அந்த பாடுகளுக்கு உட்படுத்தப்படுகிறார். அவர் சொல்லுகிறார், இதற்காகவே நான் இந்த வேளைக்குள் வந்தேன் அப்படிங்கிறார். அப்ப அவர் என்ன பண்றார் அப்படின்னா, அதான் பைபிள் இருக்க, அவர் மறுபடியும் அதே வார்த்தைகளை சொல்லி மறுபடியும் அதன் அர்த்தம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் அவர் இப்படி ஜெபம் பண்ணதே கிடையாது. அவர் போய் சாயங்காலத்தில் ஜெபம் பண்ண உட்கார்ந்தாருன்னா காலையில தான் வருவார். கீழே என்ன நடந்தா என்ன, தூங்குனா என்ன, கீழே பெரிய சண்டையே நடந்துச்சு ஒரு வாட்டி. 9 சீஷர்கள் கீழே ஒரு தகப்பன் தன் மகனை அழைத்து கொண்டு வருகிறான். அழைத்து கொண்டு வரும்போது அவன் அந்த பையனுக்கு சுகத்தை கொடுக்க முடியல. கீழே பெரிய வாக்குவாதமே வந்துட்டு, அப்பெல்லாம் வராதவர். இப்போ 3 பேர் கொஞ்ச நேரம் தூங்கிட்டான். பேதுரு குரட்டை அவ்வளவு தூரம் கேட்டிருக்குமா என்ன, வராரு. அப்போ இது எவ்வளவு பெரிய சேலஞ்சான காரியம். ஆனா ஜீசஸ் என்ன பண்றாரு பாருங்க, மறுபடியும் போய் இவன் தான் ஜாமக்காரன்.
எனக்கு ஜெபிக்க முடியலன்னு வரும்போது நான் திரும்ப திரும்ப ஜெபிக்க போய் உட்கார்றேன் தெரியுமா, உட்கார்றேன் தெரியும். இப்படி நான் உட்கார்ந்தேன்னா அந்த அந்தகார வேலையை நான் ஜெயிக்க போறேன்னு அர்த்தம். அந்த அந்தகார வேலையை நான் ஃபேஸ் பண்ண முடியும்னு அர்த்தம். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். லூக்கா 22:42-43 வசனங்களை வாசிக்கும் போது, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்தில் இருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அப்போ அந்த ஸ்ட்ரெங்க் கிடைக்கிறது வரைக்கும் இன்னும் ஒரு பிரச்சனை வரல, இனிதான் பிரச்சனை வரப்போகிறது. ஜாமக்காரனுடைய செயல் என்னன்னா, அவன் உடனே ஜெபத்தில் அலர்ட் ஆயிடுவான். ஜெபத்தில் அலர்ட் ஆயிடுவான். நம்ம ஃபர்ஸ்ட் அலர்ட் ஆக வேண்டியது நம்ம பிரேயர் லைஃப்ல. பிரேயர் லைஃப்ல இந்த இரவு எல்லா இரவும் போல நான் கடத்தக்கூடாது. ஆண்டவர் எதையோ எனக்கு சொல்ல விரும்புகிறார். எனக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது. இந்த ராக்காலத்தில் நான் விழித்திருப்பேன். ஆனால் என்னால் அதை ஃபேஸ் பண்ண, ஜீசஸால ஃபேஸ் பண்ண முடிந்தது, ஆண்டவரால் எதிர்கொள்ள முடிந்தது. ஜெபிக்காத சீஷர்களால எதிர்கொள்ள முடியவில்லை, ஜெபித்த இயேசுவால எதிர்கொள்ள முடிந்தது.